like you all. So all will be executed under the great grace of the Almighty Lord Shiva and Parvati Devi. Therefore, the Madurai Adinam will be always with you to help you, to promote, to protect the Tamil public in general in our country. Our choices blessed to you all. அருமை பெருமக்களே, நமது மதுரை ஆதீனம் என்பது வரலாற்று பூர்வமாக 6ஆம் நூற்றாண்டிலே தமிழ்நாட்டில் சீர்காழியில் எழுந்தருளிய திருஞான சம்பந்த பெருமானால் தொடக்கி அருளப்பெற்ற மூத்த முதன்மையான ஆதீனமாகும். திருஞான சம்பந்த பெருமான் 4000 தேவார பாக்களுக்கு மேல் சிவபெருமான் அருளால் பாடியருளி தமிழையும் சைவத்தையும் பரப்பிய பெருமானார். இந்த ஆதீனத்திலே எழுந்திருக்கிற நாங்கள் 292வது குருமகா சன்னிதானமாக 1980ஆம் ஆண்டு முதல் இந்த பீடத்தில் எழுந்தருளி சைவ சமயத்திற்கும் தமிழ் மொழிக்கும் சமய சாதிய நல்லிணக்கத்திற்கும் நாங்கள் உழைத்து வருகின்றோம். பக்குவம் உள்ளவர்களுக்கு தீட்சையும் செய்து வருகிறோம். சைவ சித்தாந்த வகுப்பு நடத்தி வருகிறோம். தேவாரத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம். இனி எங்களுடைய திட்டம் எதுவென்றால், இந்த மொரிஷியஸ் நாட்டு மக்கள் தமிழை நன்றாக படிக்கவும் நன்றாக எழுதவும் சரளமாக பேசவும் பேசுபவர்களுடைய கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதற்காக ஒரு இயக்கம் தொடங்கப் போகிறோம். அது பின்னர் முறையாக அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இயக்கத்தின் மூலம் மொரிஷியஸ் நாட்டு மக்கள் தமிழை நன்கு புரிந்து படித்து சரியாக முறையாக பேசக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல், இந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பிரச்சாரத்தை நல்ல ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கிற வேத சாத்திர வகுப்புகளை நடத்தி கொண்டும் இந்த மக்களுக்கு தெளிவான வகையிலே உணர்த்த நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம், எந்த பொறுப்பாயினும் அந்தந்த பொறுப்பில் உள்ளவர்கள், இந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யார் இந்த சாதி, இந்த அமைப்பை சார்ந்தவர்கள், எந்த மொழியை சார்ந்தவர்கள், எந்த நாட்டை முன்பு முதன்மையாக கொண்டவர்கள் என்னெல்லாம் வேறுபாடு நமக்கு வேண்டியதே இல்லை. எல்லோரும் மொரிஷியஸ் நாட்டு மக்கள், எல்லோரும் ஒன்று. அது மாத்திரமல்லாமல், எவருக்கும் எந்த காரணத்தை முன்னிட்டும் தான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. தான் தான் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. யார் எந்த பொறுப்புக்கு வந்தாலும் இந்த நாட்டு மக்களுக்காக பணி செய்கிறோம் என்ற ஒரே உணர்வு எல்லோருக்கும் வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அப்படியானால் தான் இந்த நாடு எல்லா வகைகளிலும் முன்னேறி தமிழ் மக்கள் நன்றாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை
நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். Shambho, Shiva Shambho.